உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அற்றம் காக்கும் கல்வியாம் அறிவை பெற்று ஒழுக்கத்தின் மேன்மை காத்து நவிழ்வரும் நுண்ணையும் போல் பண்புடையவரின் நட்பு பாராட்டி மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவியாற்றி சான்றோனாய் ஈட்டதாயை மகிழ்வித்து அகத்தூய்மையை வாய்மையால் நிரப்பி அன்பின் வழி நின்று அறத்தால் வாழ்வாங்கு வாழும் எம் கல்லூரியின் முதல்வர் அவர்களை வரவேற்புரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருச்சிராப்பள்ளி அரசு சட்டக்கல்லூரியில் நடைபெறக்கூடிய இந்த 2வது பட்ட சான்றிதழ் வழங்கும் விழாவில் வரவேற்புரை நிகழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 2016ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாக்களில் அளிக்கப்பட்ட பட்டங்களினுடைய சான்றிதழ்களை அந்தந்த அரசு சட்டக்கல்லூரிகளிலேயே வழங்கலாம் என முடிவு செய்து 2016ஆம் ஆண்டு முதல் இந்த பட்ட சான்றிதழ் விழா அனைத்து அரசு சட்டக்கல்லூரிகளிலும் நடைபெற்று வருகிறது. இந்த 2வது பட்ட சான்றிதழ் வழங்கும் விழாவில் இன்று மாலை 3ஆண்டு சட்டப்படிப்பிலே இளங்கலை சட்டப்படிப்பிலே 3ஆண்டு சட்டப்படிப்பில் பயின்ற 569 மாணவ மாணவியர்களில் 385 மாணவ மாணவியர்கள் இன்றைய தினம் பட்ட சான்றிதழ்களை பெறவிருக்கிறார்கள். பல்கலைக்கழகத்தில் நேரடியாக சென்று பட்டங்களை பெறுவதை காட்டிலும் தாங்கள் பயின்ற கல்லூரியில் தாங்கள் பல்கலைக்கழக தேர்வுகள் எழுதிய அதே அரங்கத்தில் தங்களுக்கு பாடம் போதித்த பேராசிரியர்களுடைய முன்னிலையில் பட்டங்களை பெற பட்ட சான்றிதழ்களை பெற மிகுந்த முக மலர்ச்சியோடு காத்திருக்கக்கூடிய இந்த 2வது பட்ட சான்றிதழ் வழங்கும் விழாவில் பட்ட சான்றிதழ்களை பெற காத்திருக்கக்கூடிய எங்களுடைய பாசமிகு மாணவ மாணவியர்களை, இந்நாள் இளம் வழக்கறிஞர்களை, திருச்சிராப்பள்ளி அரசு சட்டக்கல்லூரியினுடைய முதல்வர் என்ற முறையிலும் பேராசிரியர்களுடைய சார்பாகவும் முதலில் உங்களை வருக 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 என வரவேற்கிறேன். விருந்தினர்களை வரவேற்பது நமது பண்பாடு. அந்த வகையில் இந்த நிகழ்வும் இந்த மேடையில் எடுக்கக்கூடிய இந்த புகைப்படம் நிச்சயமாக விஷயம் தெரிந்தவர்களுக்கு ஒரு அரிய புகைப்படமாக இருக்கக்கூடும். காரணம், இந்த மேடையில் முன்னாள் சட்டக்கல்வி இயக்குனர் அவர்களும் இந்நாள் சட்டக்கல்வி இயக்குனர் அவர்களும் ஒரு சேர அமர்ந்து இந்த விழாவை பெருமைப்படுத்தி இருப்பது எங்களுக்கெல்லாம் எல்லையில்லா மகிழ்ச்சி. இந்த விழாவினுடைய சிறப்பு விருந்தினர், இந்த விழாவில் மாணவ மாணவியர்களுக்கு பட்டச் சான்றிதழ்களை வழங்கி விழா பேருரை நிகழ்த்த உள்ள வாலிபர். இவர் திருச்சிராப்பள்ளி அரசு சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்றவர். இந்த நிகழ்வே மிக காலதாமதமான நிகழ்வு. திருச்சிராப்பள்ளி அரசு சட்டக்கல்லூரியில் பயின்ற ஒரு மாணவர் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக ஆகி மிக காலதாமதமான ஒரு நிகழ்வை நான் ஏற்படுத்தியதே மிக இந்த கல்வி நிறுவனத்திற்கு நான் செய்த துரோகமாக கருதுகிறேன். அந்த வகையில் மிக காலதாமதமான ஒரு நிகழ்வு. சட்டக்கல்வி இயக்குனர் என்னுடைய மனங்களை ஒத்த ஒரு சட்டக்கல்வி இயக்குனர் என்பதால் முன்னதாகவே தற்போதைய அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை இந்த விழாவிற்கு அழைக்குமாறு என்னை வற்புறுத்தினார்.
முன்னதாக இந்த கல்லூரி வளாகத்தில் ஆசிரியர் மேம்பாட்டு திட்ட பயிற்சி ஒன்று ஜனவரி மாதம் நடைபெற்றது. அதை தொடக்கி வைப்பதற்காக நம்மளுடைய துணைவேந்தர் அவர்களை சட்டக்கல்வி இயக்குனர் அழைக்க சொன்னார். நான் அது ஒரு சிறிய விழாவாக அமைந்துவிடும், ஒரு வகுப்பறைக்குள் முடிந்துவிடும் என்று சொல்லி மிக பிரமாண்டமான ஒரு நிகழ்விலே அவரை அழைத்து பெருமைப்படுத்த வேண்டும் என்று நான் சட்டக்கல்வி இயக்குநரிடம் சொன்னபோது அதற்கு அவர் சரி என்று சொல்லி அந்த நிகழ்வு இன்று நடந்திருக்கிறது. சிறப்பு விருந்தினர் திருச்சிராப்பள்ளி அரசு சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்றவர். திருச்சிராப்பள்ளி அரசு சட்டக்கல்லூரியில் தனது பேராசிரியர் பணியை தொடங்கியவர். அதன் பிறகு திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரியில் ஏறத்தாழ 14 வருடங்கள் பேராசிரியர் பணியை தொடர்ந்தவர். திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரியில் 14 ஆண்டுகள் அவர் சட்ட பேராசிரியராக பணிபுரிந்த காரணத்தால் இன்றும் அவருக்கு திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரி மீது தீராத பற்றும் பாசமும் உண்டு என்பதை நான் அறிவேன். அதன் பிறகு கோவை அரசு சட்டக்கல்லூரியின் முதல்வராக திறம்பட பணியாற்றியவர். சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியினுடைய முதல்வராக திறம்பட பணியாற்றியவர். நம்மளுடைய சிறப்பு விருந்தினரிடம் பேசிக்கொண்டே இருந்தால் நம்மளால் ஈடு கொடுக்க முடியாது என்பதை நான் அறிவேன். அந்த அளவுக்கு தொடர்ந்து அவரோடு பேசிக்கொண்டிருந்தால் நாம் ஒரு கட்டத்தில் எழுந்து சென்றுவிடும் போல் தோணவிடும். அந்த அளவுக்கு பலதரப்பட்ட விஷயங்களை பேசக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு துணைவேந்தர். சட்டக்கல்வி இயக்குனராக 7 ஆண்டுகள் திறம்பட பணியாற்றிய ஒரு சட்டக்கல்வி இயக்குனர். சட்டக்கல்வி இயக்குனர்கள் ஆரம்ப காலங்களில் வெள்ளைக்கார துறைகளை போடு மிடுக்கோடு சட்டக்கல்லூரிகளுக்கு வந்த காலங்கள் உண்டு. அதை நான் கண்கூடாக பார்த்ததும் உண்டு. அந்த தோரணையை மாற்றி காட்டிய ஒரு சட்டக்கல்வி இயக்குனர். பழகுவதில் எளிமையும் எந்நேரமும் தொலைபேசியிலும் நேரிலும் அணுகக்கூடிய ஒரு எளிமையான சட்டக்கல்வி இயக்குனராக 7 ஆண்டுகள் திறம்படாக பணியாற்றியவர். எனக்கு விஷயம் தெரிந்து தமிழில் சட்டக்கல்வியை பயிலாத காரணத்தினால் தமிழக அரசினுடைய வேலை வாய்ப்புகளை இழந்த சட்ட பட்டதாரிகள் ஏராளம். இவருடைய சட்டக்கல்வி இயக்குனர் காலத்தில் சட்டப்படிப்பை தமிழில் பயிலலாம் என்று தமிழக அரசிடமிருந்து அனுமதி பெற்று தந்த ஒரு சட்டக்கல்வி இயக்குனராக இருந்தவர் இவர். அதனுடைய முயற்சியாக அனைத்து அரசு சட்டக்கல்லூரிகளிலும் இன்று மாணவர்கள் தமிழ் வழியில் தனியே பயிற்று வகுப்புகள் நடத்தப்பட்டு தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இவர் சட்டக்கல்வி இயக்குனராக இருந்தபோது வரலாற்றில் முதல் முறையாக 6 அரசு சட்டக்கல்லூரிகளை உருவாக்கிய பெருமை இவருக்கு உண்டு. அதோடு அல்லாமல் சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியை 2ஆக பிரித்து ஒன்று புதுப்பாக்கத்திலும் ஒன்றை பட்டறை பெரும்புதூரிலும் உருவாக்கிய பெருமை இவரைத்தான் சாரும். மாணவ மாணவிகள் தமிழ் வழியில் பயில வேண்டும் என்று அக்கறை கொண்ட ஒரு சட்டக்கல்வி இயக்குனராக இருந்தவர். தற்போது இந்தியாவினுடைய முதல் சட்ட பல்கலைக்கழகமான பெருமைமிகு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய மாண்புமை துணைவேந்தர். இந்த பட்ட சான்றிதழ் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பட்ட சான்றிதழ்களை வழங்கி சிறப்புரை நிகழ்த்த உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய மாண்புமை துணைவேந்தர் கர்னல் பேராசிரியர் முனைவர் NS சந்தோஷ்குமார் அவர்களை திருச்சிராப்பள்ளி அரசு சட்டக்கல்லூரி அதனுடைய முதல்வர், பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் அனைவரும் உள்ளார்ந்த அன்போடு மகிழ்ச்சியோடு வருக 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 என வரவேற்கிறோம். இந்த பட்ட சான்றிதழ் வழங்கும் விழாவில் வாழ்த்துரை வழங்க உள்ள ஒரு சிறப்பு விருந்தினர், இன்னொரு சிறப்பு விருந்தினர். இவர் தன்னுடைய இளங்கலை சட்ட படிப்பையும் முதுகலை சட்ட படிப்பையும் புதுச்சேரி டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் பெற்றவர். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் பெண்மணி, 2வது நபர். தன்னுடைய பேராசிரியர் பணியினை இவரும் தன்னுடைய பேராசிரியர் பணியினை திருச்சிராப்பள்ளி அரசு சட்டக்கல்லூரியில் தொடங்கியவர். அதன் பிறகு சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியினுடைய பேராசிரியராக பணியாற்றி செங்கல்பட்டு அரசு சட்டக்கல்லூரியினுடைய முதல்வர், சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி புதுப்பாக்கத்தினுடைய முதல்வர், வேலூர் அரசு சட்டக்கல்லூரியினுடைய முதல்வர், சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி பட்டறை பெரும்புதூரின் முதல்வராக திறம்பட பணியாற்றியவர்.
தமிழ்நாடு சட்டக்கல்வி வரலாற்றில் 58 ஆண்டு காலத்தில் இல்லாத ஒரு சாதனை. தற்போது தமிழ்நாடு அரசினுடைய முதல் பெண் சட்டக்கல்வி இயக்குனர் என்ற பெருமையை பெற்ற ஒரு பெண்மணி. இவ்விழாவில் பங்கு பெற்று, அதாவது என்னை போன்று இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான சட்ட பேராசிரியர்கள், ஆயிரக்கணக்கான சட்ட மாணவர்களுடைய பாதுகாவலர், எங்களின் தலைவி, எங்களின் துறை தலைவர் இவ்விழாவில் பங்கேற்று வாழ்த்துரை வழங்க உள்ளார்கள். மரியாதைக்குரிய சட்டக்கல்வி இயக்குனர் பேராசிரியர் முனைவர் ஜே. விஜயலட்சுமி அவர்களை திருச்சிராப்பள்ளி அரசு சட்டக்கல்லூரி வருக 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 என வரவேற்கிறது. இவ்விழாவில் என்னோடு இணைந்து இவ்விழாவிற்கு பெருமை சேர்த்துள்ள பல்வேறு அரசு சட்டக் கல்லூரிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய முதல்வர்கள், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழு உறுப்பினர், நாமக்கல் அரசு சட்டக் கல்லூரியினுடைய முதல்வர் பேராசிரியர் முனைவர் அருண் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தருமபுரி அரசு சட்டக் கல்லூரியினுடைய முதல்வர் பேராசிரியர் முனைவர் சிவதாஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். சேலம் அரசு சட்டக் கல்லூரியினுடைய முதல்வர் பேராசிரியர் முனைவர் துர்காலட்சுமி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். ராமநாதபுரம் அரசு சட்டக் கல்லூரியினுடைய முதல்வர் பேராசிரியர் முனைவர் ஜெயபால் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இப்போது இருக்கக்கூடிய சட்டக்கல்வி இயக்குனர் அதிகாரங்களும் பணிகளும் பரவலாக்கப்படும் என்பதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அதன் விளைவாக எல்லா அரசு சட்டக் கல்லூரிகளிலும் நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்து வருகிறார். இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு மிக முக்கிய காரணகர்த்தமாக இருக்கக்கூடிய, என்னோடு சேர்ந்து இரவு பகலாக பணியாற்றிக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர்களுடைய வரவேற்கக்கூடிய தருணம் இது. என்னோடு தோளோடு தோட்டு இந்த நிகழ்வுக்கு மிக உறுதுணையாக இருக்கக்கூடிய இக்கல்லூரியினுடைய மூத்த பேராசிரியர், இணை பேராசிரியர், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழு உறுப்பினர், தொழிலாளர் நலத்துறை சட்டத்தினுடைய பேராசிரியர் முனைவர் சா. முருகேசன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று, இக்கல்லூரியினுடைய மூத்த பேராசிரியர், மனித உரிமைகள் சட்ட பேராசிரியர் இன்பசேகரன் அவர்களை வருக வருக என வரவேற்று, இக்கல்லூரியினுடைய பேராசிரியர், தொழிலாளர் சட்டத்தினுடைய பேராசிரியர் நிர்மலா அவர்களையும் வருக வருக என வரவேற்று, இச்சட்டக் கல்லூரியினுடைய இளவன் பிசினஸ் லாவில் சட்டம் பயின்ற ராஜ்யவர்தன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று, தொழிலாளர் சட்டத்தினுடைய பேராசிரியர் கௌரி அவர்களையும் வருக வருக என வரவேற்று, சொத்துரிமை மாற்றுச் சட்டத்தினுடைய பேராசிரியர் திருவேணி அவர்களையும் வருக வருக என வரவேற்று, பிசினஸ் லா சட்டப்படிப்பு பேராசிரியர் புஷ்பவல்லி அவர்களையும் வருக வருக என வரவேற்று, அறிவுசார் சொத்துரிமை சட்டத்தினுடைய பேராசிரியர் திருமதி ரேணுகா அவர்களையும் வருக வருக என வரவேற்று, இக்கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வரி சம்பந்தமான சட்டங்களினுடைய பேராசிரியர் செல்வி பிரியங்கா அவர்களுடைய வரவேற்று, இக்கல்லூரியினுடைய ஒரே ஒரு குற்றவியல் சட்ட பேராசிரியர் திருமதி ஜெயசூர்யா அவர்களையும் வருக வருக என வரவேற்று, அறிவுசார் சொத்துரிமை சட்டத்தினுடைய பேராசிரியர் முனைவர் ஆர்த்திப்பிரியா அவர்களையும் வரவேற்று, தொழிலாளர் நலச்சட்டத்தினுடைய பேராசிரியர் முகமது இப்ராஹிம், தொழிலாளர் நலச்சட்டத்தினுடைய பேராசிரியர் திருமதி சாந்தசீலா, தொழிலாளர் நலச்சட்டத்தினுடைய பேராசிரியர் செல்வி ஹேமலதா, அரசமைப்பு சட்டத்தினுடைய பேராசிரியர் முனைவர் ராஜா, தொழிலாளர் நலச்சட்டத்தினுடைய பேராசிரியர் திருமதி ஜெயசீலா, மனித உரிமைகள் சட்டத்தினுடைய பேராசிரியர் முருகேஷ் ஆகியோரை வரவேற்று, இந்த நிகழ்விலே எங்களோடு இணைந்துள்ள இக்கல்லூரியினுடைய உடற்கல்வி இயக்குனர் முனைவர் சுகுமாரன் அவர்களையும், இக்கல்லூரியினுடைய துடிப்பான நூலகர் முனைவர் நா. சுரேஷ் அவர்களையும் வருக வருக என வரவேற்று, இக்கல்லூரியினுடைய கௌரவமாக எங்களோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய கல்லூரியினுடைய கௌரவ பேராசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என நிகழ்விற்கு வரவேற்று, இந்நிகழ்வில் எங்களோடு இணைந்து சேர்ந்து பணியாற்றக்கூடிய எனது அருமை திருச்சிராப்பள்ளி அரசு சட்டக் கல்லூரியினுடைய மாணவியர்களை உள்ளார்ந்த அன்போடு இந்த நிகழ்விற்கு வரவேற்று, கிடைத்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கிய எம் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ம. ராஜேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நம் சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம் இது. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய மாண்புமை துணைவேந்தர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க நம் கல்லூரியின் முதல்வர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சிமன்ற குழு உறுப்பினர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்தவர்களுக்கும் சிறப்பினை ஏற்ற சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றி. தடம் பார்த்து நடப்பவர் மத்தியில் தடம் பதித்து நடப்பவர் இவர். எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளைதான் என்னும் பாரதியின் வரிகளுக்கு உருவம் தந்தவர். பதவியால் பெருமை பெறுபவர் மத்தியில் தன் பணிகளால் சட்டக்கல்வி இயக்குனர் பதவிக்கு பெருமை சேர்த்தவர். இவர் பாரதி கண்ட புதுமை பெண் அல்ல, நவீன காலத்தின் சிங்கப்பெண். தமிழ்நாடு அரசு சட்டக்கல்வி இயக்குனர் முனைவர் ஜே. விஜயலட்சுமி அம்மா அவர்களை விழாவின் வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் எனது இனிய மாலை நேர பணிவான வணக்கங்கள். எனக்கு முன்னால் பேசிய நமது கல்லூரி முதல்வர் திரு ராஜேஷன் அவர்கள் நிறைய விஷயங்களை இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய மாண்புமை கர்னல் முனைவர் சந்தோஷ்குமார் ஐயா அவர்களை பற்றி நிறைய கூறினார். அது மட்டுமல்லாமல் அவரை பற்றி நான் இங்கு ஒரு சில விஷயங்களை குறிப்பிட விரும்புகிறேன். தன்னுடைய விடா முயற்சியில் நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடியவர், அன்பானவர், அதே சமயத்தில் நான் கொண்ட குறிக்கோளை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். இன்னமும் நமது அரசு சட்டக் கல்லூரிகள் மீது மிகுந்த அன்பை கொண்டவர். இது நான் மிகைப்படுத்தி கூறக்கூடிய வார்த்தை அல்ல. ஒரு கிராஜுவேஷன் டேக்கு நாங்க சாரை இன்வைட் பண்றோம். ரொம்பவும் மகிழ்ச்சியாக, நம்ம உங்களுக்கு வைஸ் சான்சலர்னா தெரியும் எத்தனை விதமான பணிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் சிறிதும் ஒரு வரணுமா அப்படின்ற வார்த்தை கூட சொல்ல, கண்டிப்பாக நான் வர்றேன். அது எப்படி எப்ப சொன்னாலும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல என்னோட தாய் வீடுன்னு சொல்வார். அதே மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து யார் அங்க போனாலும் என் குடும்ப உறுப்பினர்கள் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்த தவறுவதே இல்லை. இதை நான் மிகைப்படுத்தி இந்த வார்த்தையை சொல்லல, உணர்ந்து இந்த வார்த்தையை நான் சொல்றேன். இன்னமும் கூட நம் சட்ட கல்லூரிகளுக்கு நாம யூனிவர்சிட்டி போயிட்டோமே, அங்கே வைஸ் சான்சலர் இருக்கும், நம்மளுடைய வேலையை பார்த்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு என்னைக்குமே அவரை எண்ணினது இல்லை. இன்னமும் என் மாணவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. ஏன்னா குறிப்பாக இந்த 2019ஆம் ஆண்டு ஒரு குரூப் ஆஃப் லெக்சர்ஸ் அவர் ரெக்ரூட் பண்ணாரு. சுமார் 150 பேர் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அனைவருக்கும் அவர்களை நன்றாவே தெரியும். அவங்க தேவைகள் அறிந்து அவங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்தார். அது மாதிரி ஒரு குணங்கள் எல்லா அதிகாரிகளுக்கும் வருவது இல்லை. இப்பவும் நமக்கு இந்த எல்எல்எம் மற்ற விஷயங்கள் அஃபிலியேஷன் எல்லாத்துக்குமே உடனடியாக என் கல்லூரி, நம்ம அங்கே யூனிவர்சிட்டியில் இருக்கேன், நான் அதை தான் பார்க்கணும் அப்படி அவர் நினைக்கல. அஃபிலியேட்டட் காலேஜஸ் அப்படின்னு நினைக்கல. இது என் கல்லூரி, நான் அங்கிருந்து வந்துதான் இங்கே நான் பணி செய்கிறேன், நான் இங்கிருந்து வந்ததால் தான் எனக்கு அந்த உயர்வு அப்படின்ற உயர்ந்த எண்ணம் கொண்டவர். இன்னமும் கூட நிறைய ப்ரோக்ராம்ஸ் பற்றி பேசியிருக்காரு. எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், நான் யூனிவர்சிட்டியிலேருந்து நிறைய ப்ரொஃபஸர்ஸ் இங்கே அனுப்புகிறேன், இங்கே இருக்க ப்ரொஃபஸர்ஸை கொஞ்சம் நீங்கள் அனுப்புங்க, ஒரு 1 week வில் ஹாவ் அன் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம். மேடம், மாணவர்களுக்காக தன்னுடைய பணியை இன்னமும் அயராது உழைத்து, முக்கியமாக சொல்லப்போனால் தமிழில் சொன்னார், நம்ம முதல்வர் சொன்னார், ஒரு பெரிய முக்கியமான விஷயம் அது. தமிழில் நீங்கள் கல்வி கற்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் ஒரு, அதே மாதிரி அவர் டைமில் இந்த தமிழுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கல, அதுக்கான முயற்சிகளை நிறைய எடுத்திருக்காரு. அதனால
இன்னைக்கு வந்து அவரை நாங்கள் அழைத்ததற்கு நாங்கள் இங்கு பெருமை கொள்கிறோம். அவர் கையால் நீங்க டிகிரி வாங்குறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நிகழ்வில் நான் பங்கு பெற்றமைக்காக நான் பெருமை கொள்கிறேன். அவருடைய இடத்துல தான் நான் அப்பாயிண்ட் ஆனேன். அடுத்தது அவர் வைஸ் சான்சலர் ஆன பிறகு அவர் டைரக்டர் ஆனார். அந்த இடத்துக்கு நான் அதை போஸ்ட் பண்ணுறதுல நான் இன்னும் வந்து அதை வந்து சந்தோஷப்படுகிறேன். இந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டதுக்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். அதே போல் இங்கே வந்திருக்கக்கூடிய இளம் வழக்கறிஞர்கள் இந்த சமூகத்துக்காக நீங்கள் வந்து சேவை செய்யணும் என்ற ஒன்று வேண்டுகோளை வைத்து இந்த அருமையான ஒரு இந்த ப்ரோக்ராமை செய்த இந்த அரசு சட்டக்கல்லூரி முதல்வருக்கும் அவருக்கு துணையாக நின்று பல வகையிலும் அவருக்கு உதவி செய்த அந்த பேராசிரியர்களுக்கும் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்க்கும் அதே போல் இந்த ப்ரோக்ராமுக்கு முக்கியமாக வந்து மாணவர்களுக்காகவும் வந்து ஒரு சில விஷயங்கள் நடத்திருப்பாங்க. மாணவர்களும் இதில் பங்கு பெற்றிருப்பீங்க. மற்ற சட்டக்கல்லூரிகளில் வந்திருக்க முதல்வர்களுக்கும் என்னை நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய சட்டக்கல்வி இயக்குனர் அம்மா அவர்களுக்கு நன்றி. பண்பின் உறைவிடம், பக்குவத்தின் பிறப்பிடம், சோர்வுக்கு சோர்வு தந்து சோராது உழைப்பவர், கண்ணியம் தவறாது கடமையாற்றுபவர், வியப்புக்குரிய வியந்து நிற்கும் இவர் தலைமை திறன் கண்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் மாண்பமை துணைவேந்தர் கர்னல் முனைவர் ந.சு. சந்தோஷ்குமார் ஐயா அவர்களை விழா சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். Most respected Director of Legal Studies, Professor Dr. Vijayalakshmi ma'am, esteemed principal of this prestigious institution, Rajeshwaran sir, principal and syndicate member Dr. Murugesan, Principal of Ramnad College Dr. James Jayapal, Principal of Namakkal Government Law College Dr. Arun, the syndicate member of Ambedkar Law University, and Principal of Government Law College Salem, Dr. Durga Lakshmi ma'am, and the galaxy of teachers, the pillars of this institution, the non-teaching faculty, more than everything, my beloved students who have already passed and who are sitting here for getting degree. Good evening to one and all. At the outset, I must thank the Director of Legal Studies and the principal of this institution for inviting me for this prestigious function, the second graduation day. This is, really speaking, it's not you cannot club this program with that of any program being conducted by this college. This is a program through which you will be given degree, that is, you will be acknowledged by this Ambedkar Law University and as well as this college that you are a legal graduate. So this coveted function for which I got an opportunity to stand before you. Relation between this institution and myself has already been explained in detail by my beloved brother Rajeshwaran. I joined this college during the year 1982 and finished my degree 85. And later I joined here as a lecturer 1988 and worked here up to 1997. The 9 long service here I cannot forget because that is the first job in my life I got it. That is in your college, the prestigious Government Law College, Trichy.
At this juncture, it is my privilege to congratulate you one and all who are going to get a degree from this prestigious institution. The moment you get the degree, of course, you have already would have enrolled yourself into the bar and you have started your practice, and or you would have joined higher studies and all. But the legal acknowledgement is being given only now. Acknowledgement for recognizing you as a law graduate is only through this function. You just recollect your the past 3 long years. You would have faced lot of happy occasions. Equally, you would have faced lot of painful events also, because it is 3 years. Every man's life wherein happiness and painful things will be very common, and accordingly you too would have undergone. But college life is college life. One cannot forget it at all. You being a 3-year course graduates, you have already undergone 1 degree, so you may not feel that much, but still you are doing your, or you were doing your degree in this institution as a student of this institution. So you never forget this period also. And I am sure that this 3 years would have changed you a lot also. You have become bold, I feel. You may have been thinking of feeling about I know everything. That I've studied law, everything. I'm ready to face any sort of situation. Like that, you may think in this situation, because you are LLB degree holder now. Nowadays, people are telling that there shall be 1 advocate in every family. I do not know what for. But when I ask the parents of those people who are not having any LLB graduate, they are telling that then only we can have good protection in our family. So you are now the protector of your own family also. In that point of view, this 3 years has changed you a lot. Now what is your future plan? Please keep in mind, when we start the private law colleges in the state, there were hue and cry everywhere. They were telling that what is the use of opening law colleges like. Bar Council of India's Vice Chairman once said that we have got just 1% of advocate out of the total Tamil Nadu population. So it is not at all sufficient. Starting law college doesn't mean that for the sake of producing advocates and advocates alone. The law graduates can do so many things. They can do so many things. That is the situation prevailing. Nowadays, the attraction towards law course is, we cannot tell in words. The reason our beloved Director of Legal Studies and the faculty members may be knowing, the first rank holder of government law colleges, that is admission for the law colleges, wherein the first rank holder secured 99.750. The 10th rank holder, that particular individual who was allotted to Coimbatore Law College secured 99.250. So 10 ranks comes under 99%. What it shows? It shows that law degree gets such an attraction. Once you complete the law degree, you need not go for advocate profession. Need not. Of course you can opt, that is different. But you can opt very many other professions also. Nowadays, many concerns are coming forward to offer jobs for the law degree holder.
Any concern you take, even government service also, they are giving preference to the law degree holders. So that is a fact. That is the reason why such an attraction goes. For nearly 1,977 seats, for which we have received a total 3,000 and order, 3,700 and order seats. That is Ambedkar Law University as well as all the law colleges. We have received nearly 22,000 application forms. That shows that such a demand is still there for law course. Ladies and gentlemen, what I am telling you is you need not opt for advocacy or advocate profession as such. Rather, even in law teaching posts, for which nearly 250 posts are kept vacant, 250 posts, we don't have qualified teachers, qualified hands at all. And respective director is now moving for recruitment of nearly 150 plus vacancies. I have already given advertisement for recruitment of 60 vacancies, and private law college wherein they are badly in need of nearly 125 vacancies. Such a way it goes. So you have got a bright future to become the teachers of different legal institutions. The same way, even in judiciary, none other than you can hold the post of judiciary also. So, judiciary also, lot of posts are kept vacant even now. And if you think about the advocacy, of course, anybody that court will accommodate, any number of persons the court will accommodate. So, if you see like that, everywhere, multinational companies are now offering a coveted salary for the legal graduates. So, very good opportunities are awaiting you to become, to shine. But anyhow, the future is yours, no doubt at all. But our respected principal of Government Law College, Trichy, has arranged a ceremony for conferring a degree to you. It is generally called as the Graduation Day. The aim of conducting this Graduation Day is nothing but creating a bridge between your last days of association with this institution and the future days. Once you finish off your, that is, when you go out of this institution, he is of the thinking that a function has to be conducted, wherein you all must be greeted by all, including the Vice Chancellor, including the Director, and all the principals and faculty members should greet you. For that sake, this graduation day ceremony is being conducted. But my appeal is, once you finish off, or once you goes out of this institution, don't forget it. Don't forget this day. It will always be memorable to each and every one. And whatever may be the position you just acquire in the future, you don't forget the institution where from you got this degree and which has paved the way for capturing that position. In that case, you take my position. Though I am the Vice Chancellor, I used to tell that I am the prestigious student of this institution. This prestigious institution, prestigious student of this institution, of this prestigious institution as such. So both the case, as he rightly pointed out, as a student, so I can tell you that if you study here, you can become Vice Chancellor. You can study here, you can become professors. If you study here, you can become judges. Yes, on the other day, I came along with former Justice Govindarajan sir, his lordship. We came over here, and after seeing all these things, Justice Govindarajan was asking me, sir, shall we go to that room and all and sit there? And we have opened a door of this Government Law College Trichy, classroom of Government Law College Trichy, and we sat in a desk and we took photograph also. And that photograph is still with us because Lordship Govindarajan has studied here. Lordship Dandapani has studied here.
Lordship, that woman lady, Srimati, yes, Srimati has studied here. So High Court judges also, this institution has produced. Think it over. So you can become a judge, High Court judge also. There are so many persons, for your information. Even central ministers have studied here. For example, the former central minister, information and communication minister, Sri Raja, has studied here. MP Trichy Shiva has studied here. So you can become the minister and you can become MP also. So why I am referring all these, their name is, person who are capturing in different areas have studied here. So tomorrow is yours, please keep it in mind. So through this graduation ceremony, they are sending you out from this institution, but you will always be in the hearts of all the teachers and the director and myself. I am sure that. As I told you already that it is a memorable day, you please keep it in mind. Then, now you are a legally qualified person. So, please keep it in mind, from this moment onwards, you should breathe law. You should breathe law. Every action wherein you must adhere the law. You are not supposed to violate the law at all. The society should respect you. The society should identify you as a law-abiding personality. In such a way, your action should be. That is why everywhere the law graduates are being given a separate seat. Everywhere the law graduates are being treated in a different way. And if you go to the collector, if an engineer and the doctor and a chartered accountant or anybody along with the advocate happen to go and meet the collector of a district, he will invite the advocate first, because that advocate will come with some social problem, or he will come with the rights of the human being. You all may be knowing that a human being without right will be called as slaves. So it is a duty of the advocate to protect the rights of each and every citizen of this country, by which the society will recognize you as a protector of rights. So for that sake, your activities should definitely change from this moment onwards. The same way you have got duties also, corresponding duties also. Yes, you have got the right duty towards you. You have got the right duty towards your own colleagues, fellow advocates. You have got a duty towards your family. You have got the duties towards the court. You have got the duties towards the society. You have got a duty towards the nation. Yes, all those things you would have studied in your professional ethics subject, wherein your teachers would have taught you. So, from all these things, you would have studied about your right as well as duties. It is this program through which, this day through which you are being given a signal of to be followed all these rights and duties in a nice way. I used to tell in all the graduation day function that once you receive degree, thereafter you should show a difference in your nadai udai bhavanai. In Tamil you used to say that. Yes, all your activities wherein you should show your change. From this day onwards you should wear a very good dress also. All padi, adai padi, like that we used to say, tell that. Yes, an advocate should always wear good dress. And you should allow the society to say that you are a legal graduate. Unless and until you wear good dress, you will not be recognized also. The same way, you are not supposed to wear a worst dress in the public under any circumstances. When I was a teacher of this institution, I used to tell directly that you have to forget a dress called lungi. I used to tell my students, you have to forget, even in home also you are not supposed to use, because you are law graduates. You may ask me that what is the reason behind it? No. There are reasons. We are not supposed to expose ourselves by wearing
unsuitable dress also. The same way, your bhavanas. In the sense, wherever or which are the place where how you have to act accordingly. What the society expects, accordingly you are act. What the law expects, accordingly you are supposed to act. So these are all the things necessary in your life. So if you opt for lawyership or if you opt for anything, sure your activities will speak that you are suitable to that. But ladies and gentlemen, let me tell you that the society is now going in a wrong direction. There is a competition everywhere, as a result of which it may discourage you from proceeding further. The same way, it may tell upon you that what is the use of studying law, or it may tell upon you that how will I survive here. Why I am referring this is, unless and until you anticipate this type of unhealthy competition which are prevailing in the society, you cannot meet out the situation all on a sudden. So it is your duty to see that even though there is an unhealthy competition is there, you must survive with your good knowledge and skill. So you just overcome this competition also. The same way, there is a corruption prevailing everywhere. Yes, wherever you go, the corruption will receive you. You cannot join and you cannot sail along with the corruption. No, you should always show your identity that you are a honest person. You all may be knowing that Madam has referred one occasion, even in teachers' appointments and all, everywhere corruption prevails. Even primary school teacher appointment, for which at least 10 lakhs are being demanded. But at the same time, Department of Legal Studies has set a big record of recruitment of 114 teachers without even a single paise was transferred from any hands to any hands. Yes, so that is a credit of our department. Our department tradition is so. So what I am telling is corruption prevails everywhere, but at the same time there are very few departments or exception, and the exception where in Department of Legal Studies comes. I have recently declared that Ambedkar Law University is 100% corruption-free university. Recently declared, and I am following it. But what extent it can be, because the majority is plunged into this corruption. How can one institution can survive? So you are all going and seeing this society which is fed up with corruption, flooded like anything. So you please see that also. The same way, the recent headache is the casteism also. The casteism also plays a very bad shape in our society. So please don't get dejected by saying all these things. And if you see that individuals have become selfish to the core. So when they are selfish, they will always take into consideration of their own interest alone. They will not bother about others' interest. So selfishness also goes up. Then people are running behind the power. If a magistrate says or dictates or directs any advocate, he will do whatever he says. Whatever he says, it may go against our interest also. So that is also will face you. And that, totally speaking, it is a demoralized society. Tolerance limit is also very bad. No conscience among the people. So these are all the problems also will receive you when you enter into. But whatever may be, the situation is, please keep in mind, advocate profession is a noble profession, no doubt. Who is the first man in the court of law? Who is the first man in the court of law? If you ask, you may simply answer that the judge is the first man in the court, you may say. But let me tell you, wrong. The advocates are the first man. How a judge is deciding a case? Only on the basis of the averments presented by the advocates only. So, advocate is the first man. See, you take lot of cases wherein advocates are giving very good clue to the judges.
And you may be knowing that when a judge is sitting in the chamber, the bench, he will always hear the views of the advocate. If he is unable to proceed further, he will immediately even constitute amicus curiae also in order to help the court when the advocate will act. So such a way, the judge is defending the advocate community. So you are the right person to direct the judge on the basis of your argument in course. So for which you have to develop skill as well as talent. And a legal graduate should be endowed with skill as well as talent. Skill you can acquire by any way, by studying, higher studies, research, PhD and all, by which you can acquire. But at the same time, talent is not so. It is not so easy. By birth you may have some talents. You may. It is your duty to develop it in a nice way. Then only you can withstand in the legal profession. Legal profession is concerned, you cannot go and get an advice from others that you are the person to give the advice to others. Even in court of law, or even as a teacher, or even as a judge, you have to decide. So for which you have to take the decision. So what I am telling you is, you must develop skill as well as talent simultaneously for withstanding in your any profession you choose in the future. There are a lot of cases wherein the judges has played a very good role. Recently what happened, one case, Buddhadev Karmashar versus State of West Bengal. Recent case wherein a strange question was asked. That is, sex workers were treated in the society in such a very bad way. They were not even being treated as a human being. Their dignity of life itself was questioned everywhere. A separate place was allocated and they were treated like animals. This matter has gone to Supreme Court, wherein an advocate has raised an issue by stating that those who are working in that sex work are not human beings. They've asked in the open court before the bench, consisted of the division bench, are they not the human beings? The Lordship from bench stated that he has no second thought at all. Secondly, he was asking that Indian constitution is common for human being. Common for human being. It includes even sex workers also. Second. And the third question raised is how a human being can be discriminated from each other. On what basis? Once human being, always human being. So such a type of locking questions an advocate has raised before the Supreme Court of India. And Supreme Court has got no other way to go except to decide that they too have the dignity of life under Article 21 of the Indian Constitution. Now, sex workers are also being treated equally with all. How it has happened? It is but for the talent of an advocate. You would have heard about 103 amendment, 10% reservation for economically backward people. Yes, in that case argument also, this was the talent, the outcome of the talent of the advocate community. So there are a lot of cases, recently public speech, wherein if anybody says against the chief minister or the minister or against the state policies and all, it is a fashion of the prosecution to register a case under 124A, the sedition, under which they used to be booked. Supreme Court has given a strong direction stating that there shall be no case be filed for that purpose under 124A, and they have further stated that any case which are pending for which no order can be issued, it is a direction given to all the presiding officers of the court also. So why I am referring this, how it has happened, it is at the argument of the advocate community. So like that, there are a lot. But at the same time, dear ladies and gentlemen, let me tell you that you are not supposed to deviate from your status as advocate. In the sense, you are not involved in any sort of misconduct also. Clearly stated that you shall not involve in any sort of dereliction of duty.
Professional negligence shall not be there in your part, and even you cannot misappropriate fund and all. So like that, a lot of misconduct also has been clearly described in the Advocates Act also. You are supposed to adhere that. Then alone you can shine in your future and profession. So you would have studied a lot of cases also in this regard. And all these things, professional ethics under which you would have studied, so I don't want to refer. Anyhow, Dr. Abdul Kalam once stated that in Tamil they have stated that in Tamil, Ilanjargale Kanavu Kanungal. Yes, the same way I am telling you in this great occasion that dear legal graduates, you just start to think of, see dreams. Yes, you dream like that of to become a judge. You dream like that of a teacher, law teacher. You can dream like that of a member of parliament. You can dream like that of a minister and all. Yes, that will be fulfilled in your future. But at the same time, with one quote, let me finish off now. Professor John Stuart Trichy, a famous Scottish scholar, has stated that a man may be brilliant, a man may be clever, a man may be strong, a man may be broad-minded, but if he is not having a good character, he may be a bloody fellow in this society. He further states that one thing is needful, money is not needful, power is not needful, liberty is not needful, even health is not needful, but character alone is thoroughly to be cultivated in the minds of everyone. Then alone he can be called as a human being. That is, with that statement, ladies and gentlemen, develop a very good character also in your life. That will take into ivory tower. With this, let me tell you that tomorrow will be yours. You will have a great future. Let me wish you everyone for a happy days ahead with good health and good wealth. Thank you very much. Thank you, sir, for your wonderful words and experience. திருச்சி அரசு சட்டக் கல்லூரியுடனான தன்னுடைய அனுபவ பகிர்வுகளை பகிர்ந்து இந்த நாட்டிலிருந்து களையப்பட வேண்டியதையும் மாற்றப்பட வேண்டியதையும் குறிப்பிட்டு கலாம் சொன்னது போல கனவு காணுங்கள் என்று கூறி சிறப்புரையாற்றிய மாண்புமை துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கு நன்றி. பட்டச் சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பிக்க மாண்புமை துணைவேந்தர் ஐயா அவர்களை பணிவுடன் அழைக்கிறோம். सुरेश कुमार रायदुरै चंदन कुमार मणिकंठन पी लक्ष्मी वीरकुमार मुरुगेशन पन्नीरसेल्वम अरुण कुमार बालचंद्र जयंती
ஓகே. மலர்விழி, பெரியசாமி, கம்யா, ராபர்ட், எஸ் வெங்கடேசன், எஸ் சுகுமார், அலெக்சாண்டர் ஏ, செல்லப்பன், சித்ரா, தினேஷ், ஜீவா, ஜீவா, கௌசல்யா எஸ், கௌசல்யா டி, நந்தகிஷோர், டி நித்யா, நூருதீன் ராஜா, கே ரமேஷ், எஸ் பிரதீப் குமார், ரமேஷ், சரத்குமார், சதீஷ்குமார், சத்யமூர்த்தி, செந்தில்குமார், சொர்ணமாலா, சுப்பிரமணியன், சுமன், தங்க விக்ரம், அன்புதாசன், அபிராமி, அமிர்த சங்கரையா, அருள்மதி, ஏபி ருக்மிணி, பாலமுருகன், பாலசுப்ரமணியன்,
பாஸ்கரன், பீமாராவ் ராம்ஜி, சந்திரசேகரன், சந்துரு,
இந்துமதி, கார்த்திகேயன், மஞ்சுளா, முகமது சதாம், முத்துராமன், தமிழ்ச்செல்வி, தனுஷ்கோடி, அனுஷியா, அருண்தமிழ் செல்வன், பாரதிதாசன், பாரதி ராஜா, பிரபாகரன், சந்திரலேகா, செல்லமுத்து, தீனதயாளன், தீபிகா, தேவி, நித்யபிரியா, கணேசமூர்த்தி, கணேஷ், ஐஸ்வர்யா, ஜெயஸ்ரீ, திஜீஷ், கலையரசன், கார்த்திகேயன், கயல்விழி, கீர்த்தனா, ஆர் கீர்த்தனா, குஷன், லக்ஷ்மி பிரபா, மகாலட்சுமி, மனோகரன்,
Ranganathan, Ravichandran, Saravanan, Srinivasan, Shanti, Sivaguru, Sivanesan, Sudha, Sudha Rani, Kandaya, Varadarajan, Vijay Madurame, Vijay Pandian, Vijay,
சேதுபதி, கண்ணை மூட்டாங்க ஐயப்பன், கார்த்திகேயன், சிவனேசன், கமல்தாசன், விக்னேஸ்வரன், ஜெகதீஸ்வரி, கலைச்செல்வி, மனோஜ், தீபன்ராஜ், தேவிகா, முருகன், நெல்சன், பிரியா, தமிழ்ச்செல்வன், ராஜன், அருண்ராஜ், அப்ரஹாம், அனுஷ்யா தேவி, அறிவழகன், பாலச்சந்தர், கோட்டீஸ்வரன், மின்னலீஸ்வரன், வாக்ரிபன், சத்யராஜ், சத்யா, நந்தமன் செல்வி, சிந்துஜா, சுகன்யா, வினிதா, வினோத்,
கவிதா, கிருஷ்ணவேணி, லதா, மதுமிதா, மகாலட்சுமி,
அடுத்ததாக பட்டச்சான்றிதழ் உறுதிமொழி வாசிக்க எம் கல்லூரியின் உதவி பேராசிரியர் திரு ராஜ்யவர்தனன் அவர்களை கண்டு அழைக்கிறோம். பட்டம் பெற்றவர்கள் அனைவரும் எழுந்து நின்று உறுதிமொழியை பின்தொடர்ந்து ஏற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Ever endeavor to be scrupulously honest in the discharge of our profession and shall uphold the dignity and integrity of our profession and the honor of our university. We shall uphold and advance social order and well-being of our fellow member and shall devote all our energy to promote the unity and integrity and secular ideals of our country. Thank you. Thank you. Thank you. அன்பார்ந்த மாணவிகளே, இளம் வழக்கறிஞர்களே, இந்த வரவேற்புரை நிகழ்த்தும் போது இக்கல்லூரியினுடைய மூத்த பேராசிரியர், எனது அருமை சகோதரர் பேராசிரியர் முனைவர் ஜவஹர்லாலினுடைய பெயர் விடுபட்டது போனதன் காரணமாக அவரை இந்த நிகழ்விற்கு வருக அவருடைய பெயரை விட்டு போனதில் எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. அது பேராசிரியர் முனைவர் ஜவஹர்லால் நேரு அவருக்கு நன்றாகவே தெரியும். ஸோ அந்த வகையில் இந்த நிகழ்விற்கு அவரை வருக என வரவேற்கு கூறுகிறேன். காலத்தினார் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது என்கிறார் வள்ளுவர். ஆர்ப்பரித்து வாழாமல் ஆசிரியர் பணியில் அர்ப்பணித்து வாழும் எம் கல்லூரியின் இணை பேராசிரியர், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினருமான முனைவர் ச. முருகேசன் ஐயா அவர்களை நன்றியுரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். நாங்கள் இவரை வரவேற்பதற்காக சிரம் தாழ்த்தி கரம் குவித்து நின்ற போது அவர் உடல் வளைந்து இக்கல்லூரியின் வாசலை தொட்டு வணங்கி கல்லூரிக்குள் நுழைந்தார். அவர் இன்று ஏற்றிருக்கக்கூடிய ஏற்றமிகு இந்த நிலை இந்த கல்லூரி வழங்கிய கல்வியின் கொடை. சின்னமான எண்ணமும் எண்ணியவற்றையெல்லாம் சாதிக்கும் திறன் படைத்தவர் வேறு யாரும் அல்ல, இந்த மண்ணின் மைந்தர், நம் கல்லூரியின் முன்னாள் மாணவர், மாண்பமை தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் மாண்பமை துணைவேந்தர், என்னுடைய பேராசிரியர் முனைவர் சந்தோஷ்குமார் ஐயா அவர்கள். உழைப்பாளிகளின் நெற்றியில் பூக்கும் முத்துக்களான வேர்வை துளிகள் பூமியில் விழுகின்ற போது அந்நன்முத்துக்கள் மென்மேலும் பெருகி நாடு செழிக்கும். இன்று 381 சட்ட மாணவர்களுக்கு பட்டம் வழங்குகின்ற பொழுது அவர் நெற்றியிலிருந்து விழுந்த ஒவ்வொரு துளியும் உங்கள் வாழ்வு ஏற்றம் பெறுவதற்கான, சிகரம் அடைவதற்கான முத்தாய்ப்பான முத்துத்துளிகள். இது ஒரு அருமையான நிகழ்வு. இந்த கல்லூரியில் தன்னுடைய சட்ட படிப்பினை சொல்லிக் கொடுக்கின்ற பேராசிரியராக பணியை துவங்கியவர். அவருக்கு முதல் மாணவன் நான். முதல் வகுப்பெடுத்தது எங்கள் வகுப்பில் தான். இன்றைய தினம் இக்கல்லூரி நிறைய மாதிரி நீதிமன்ற போட்டிகளில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று
தமிழகத்தின் சிறந்த கல்லூரியாக திகழ்கிறது என்றால் அவர் முதலில் பாடம் எடுத்த அந்த வகுப்பறை இன்று மாதிரி நீதிமன்றத்திற்கான கூடமாக திகழ்கிறது. தமிழகத்தின் சட்டக்கல்வி இயக்ககத்தின் முதல் பெருமைமிகு பெண்மணியான சட்டக்கல்வி இயக்குனர் என்னுடைய பேராசிரியை திருமதி விஜயலட்சுமி அம்மா அவர்கள். ஒருவர் மாண்புமை துணைவேந்தராக, இந்த கல்லூரியோடு தொடர்புடைய இன்னொருவர் தமிழகத்தின் சட்டக்கல்வி இயக்குனராக. இவர் கல்லூரிக்கு நுழைந்த தினம் நாங்கள் நீதியரசர் இ. பத்மநாபன் ஐயா அவர்களை அழைத்து இந்த அரங்கத்தில் ஒரு கூட்டம் நிகழ்த்தி கொண்டிருந்தோம். அவர் பணியில் சேர்ந்தவுடன் முதல் நாள் எங்களிடம் கேட்கிறார், நீதியரசர் இ. பத்மநாபன் அவர்களை வரவேற்கின்ற பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் வகுப்பு தோழனின் தந்தை அவர் என்று. அன்று துவங்கியது இவர் பணி இக்கல்லூரிக்கு. நீதி பேராசிரியர் இ. பத்மநாபன் ஒரு 6 அடி 7 அங்குலம் இருப்பார். இந்த அரங்கத்தில் குடிந்து நின்று பேசுகின்ற உயரம் அவர். அந்த சிகரத்தின் உயரத்தோடு இருக்கக்கூடிய எங்கள் கல்லூரியின் முதல்வர், எங்கள் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர், திருச்சிராப்பள்ளி அரசு சட்டக் கல்லூரியின் மூத்த குடும்ப உறுப்பினர் முனைவர் பேராசிரியர் மா. ராஜேஸ்வரன் ஐயா அவர்களும். இவர்கள் மூவருக்கும் நாம் நன்றி கூறுவது என்பது எழுந்து நின்று மிகப்பெரிய கரவோசை எழுப்புவதாகத்தான் இருக்கும். விண்ணதிர இந்த அரங்கமதிர ஒரு கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த கல்லூரி ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை ஒரு குடும்பமாக செயல்பட்டு வருகிறது. இந்த குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினர் என்பது ஒவ்வொரு பேராசிரியரும். ஒவ்வொரு பேராசிரியரும் தூண்கள் இல்லா இக்கல்லூரிக்கு தூண்களாக இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் என்னோடு தூண்களாக இருக்கிறார் என்றால் இந்த கல்லூரியின் சிகரங்கள் நீங்கள். இந்த சிகரங்கள் பெறுகின்ற இந்த பட்டம் வழங்கும் விழாவிற்கு அயராது உழைத்த என் சகோதர சகோதரிகளான பேராசிரியர் பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றியை உங்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த அரங்கம் அமைப்பதற்கும் வளாகத்தை தூய்மைப்படுத்துவதற்கும் அழகுபடுத்துவதற்கும் அணி சேர்ப்பதற்கும் உறுதுணையாக இருந்த கௌரவ பேராசிரியர்கள், அலுவலக உதவியாளர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்களை கௌரவிப்பதற்காக அயலாது உழைத்திருக்கக்கூடிய இந்நாள் மாணவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பெருமைக்கெல்லாம் முத்தாய்ப்பாய் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய தமிழகத்தின் பல்வேறு கல்லூரிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய முதல்வர்கள் அனைவரையும், அரசு சட்டக் கல்லூரியின் முதல்வர்கள் அவரவர் அனைவரையும் நன்றி பாராட்டுவதில் நம்மளுடைய பெருமையை நிலைநாட்டுவோம். இந்த நிகழ்வு சீரிய முறையில் நடந்தேறியிருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும், நீங்கள் ஆசையோடும் பாசத்தோடும் வாஞ்சையோடும் இந்த கல்லூரிக்கு வருகை தந்திருக்கிறீர்கள். இந்த வழிமரங்கள் எல்லாம் உங்களை வெளியசைத்து வரவேற்றிருக்கும். அந்த மரங்கள் இருக்கின்ற இலைகள் எல்லாம் உங்களை கரம் குவித்து வரவேற்றிருக்கும். உங்களுக்கும் நன்றி பாராட்டி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி உரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. விதந்தரு கோடி இன்னல் விழைந்தென்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேன் என்கிறான் பாரதி. நிகழ்ச்சியின் நிறைவாய் நாட்டுப்பண். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल जलधि तरंगा तव शुभ नामे जाहे तव शुभ आशीष माहे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता।
विधाता जय हे जय हे जय हे जय 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 हे।